தினம் தலைமை கழகத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய கூட்டணியின் சார்பாக கழக வெற்றி வேட்பாளர் திருநெல்வேலிக்கு அறிவிச்சவர் திரு தச்சை என் கணேஷ் ராஜா அவர்கள் நிறுத்தப்பட்டிருந்தார். அதே போல அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் இசைக்கு சுப்பையா அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதேபோல பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு மரியாதைக்குரிய திரு எஸ் சையது சுல்தான் சம்சீன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற இவர்களுக்கு 2 லட்சம் வாக்களித்து வெற்றி பெற செய்யும். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம், அம்மாவின் சின்னம், மக்களின் சின்னம், வெற்றி சின்னம், வாக்களிப்பு இரட்டைக்கு என்று கூறி அதே போல இன்றைய தினம் இங்கே நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய கூட்டணி கட்சி சார்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற அறிவித்தார் திரு இசைக்கு முத்து அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதேபோல ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஆக அதிமுகவுக்கு 2 லட்சத்திலே வாக்களிங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற நபருக்கு குக்கர் சின்னத்திலே போட்டியிடுங்க. அதே போல பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்து அந்த கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க என்பாய் வேண்டி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதே இடத்துலதான் எழுச்சி பயணம் மேற்கொள்கின்ற பொழுது கொட்டும் மலையில் மக்கள் நின்ற காட்சி அந்த எழுச்சி பயணத்தின் போது நான் இதே இடத்தில் வந்து உங்களை சந்தித்தேன். மிக எழுச்சியோடு கொட்டும் மலையிலும் நனைந்தபடி நின்ற மக்களுக்கு என்னுடைய மகத்தான நன்றியை மீண்டும் பாதம் வந்து வணங்கி சமர்ப்பிக்கின்றேன். அதிமுக பொறுத்த வரைக்கும்